வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சுருளி. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் கேரளாவில் இருக்க நிறைய மீடியா இந்த படத்தை பற்றி நிறைய டிபேட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்களையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரான படம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எ மேஜிக்கல் ரியலிசம் த்ரில்லர். ஒரு ஹாரர் த்ரில்லரோ இல்லை காமெடி த்ரில்லரோ இந்த மாதிரி த்ரில்லர்லாம் நம்ம பார்க்குறது நார்மலாக எல்லாத்தினாலையும் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் மேஜிக்கல் ரியலிசம் த்ரில்லருங்கிறது ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் அந்த கதை வேறு மாதிரி தோணும். ஒரு சில பேர்த்தோட பார்வையில் இந்த சுருளிங்கிற கிராமம் ஏலியன்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்தால் தோணும். ஒரு சிலரோட பார்வையில் இவங்க ஒரு லூப்பிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு மக்கள் அந்த கிராமத்தை சுற்றியே வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கதையை முழுசாக நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோட பர்செப்ஷனாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதே பர்செப்ஷன் தான் உங்களுக்கும் தோணுதா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பர்செப்ஷன் தோணுதாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இந்த கதை ஆரம்பிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை காட்டுகளுக்கு உட்பகுதியில் பயங்கரமான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் தான் சுருளிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கிராமத்துக்கு பெருமாதுன் அப்படிங்கிற ஒரு பூதத்தினால அடிக்கடி பிரச்சனை வருது. அப்படிங்கிறனால அந்த பூதத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு கூடையை எடுத்து தலைமையில் வச்சுக்கிட்டு அந்த துறவி காட்டுக்குள்ளே இப்போ போகிறாப்புல. காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போனவர் ஒரு பந்து மாதிரியான உருவம் கீழே கிடக்கிறதுனால அதையும் எடுத்து குழந்தைங்களுக்கு விளையாட்ட கொடுக்கலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து மேலே இருக்க கூடையில் வச்சுக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டே போகிறாப்புல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மேலே தலையில் வச்சுருந்தது பந்து கிடையாது, அது ஒரு எறும்பு திண்ணின்னு பந்து மாதிரி உருண்டு படுத்துருந்துருக்குது. இப்போ எந்திரிச்சு நம்ம முனிவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நீங்கள் லெஃப்ட்டில் போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முனிவர் லெஃப்ட்டில் போகிறாரு. ரைட்டில் போகணும்னு சொன்னோடனே ரைட்டில் போகிறாரு. அந்த எறும்பு திணி காட்டுக்குள்ளே ஃபுல்லாக அவரை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த முனிவருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அவர் தேடி வந்த பூதமே அவர் தலைமையில் உட்காந்துருக்க அந்த எறும்பு திணி தான். கதையை சொல்லி முடித்த உடனே இப்போ நிகழ்காலத்தை காட்டுறாங்க. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே ஆண்டனி சஜீவன் 2 பேர் அந்த சுருளி கிராமத்துக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே எஸ்ஐ, இன்னொருத்தன் கான்ஸ்டபிள். ஆனால் அவங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டு அந்த கிராமத்துக்கு ஏதோ ஒரு திருடன் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போதே அந்த கிராமத்தில் இருக்கவங்களோட மிங்கிள் ஆயிரணும் அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கார் எஸ்ஐ. அங்கே போய் நான் சார்னெலாம் கூப்பிடக்கூடாது, என்னை அந்தோனின்னு தான் கூப்பிடணும், உன்னோட பேர் சஜீவனு வச்சுருக்கிறோம், அதை எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு. இவனும் சரின்ட்டு போகிறான். பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டீ கடைக்காரர்கிட்ட சுருளி கிராமத்துக்கு எப்படி போகணுன்னு கேட்கும்போது அங்கே ஒரு ஜீப் வரும், அது வழியாக தான் போக முடியும், அங்கே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இவனுங்களும் போய் அந்த ஜீப்பை பார்க்குறானுங்க, ஆள் இல்லை. ஆறு அடித்து பார்த்தா ஒருத்தன் வர்றான். இது மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் வரணும், அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப மரியாதையாக பேசுகிறானே அப்படின்ட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுகள்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லோரும் ஜீப்பில் ஏறி ஜீப் அந்த மலை கிராமத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. போகும்போதே இவங்க கேட்குறாங்க, இது மாதிரி என்ன வேலைக்காக அங்கே கிராமத்துக்கு போகிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை ரப்பர் தோட்டத்துக்கு குழி பறிக்கிறது கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறானுங்க 2 பேரும். அவனுங்களும் லைட்டாக யோசிச்சுட்டு நம்ம தங்கண்ணன் தோட்டத்தில் தான் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அவங்களுக்காக தான் போகிறீங்களா அப்படின்னு இவனுங்களாம் ஆமான்றானுங்க. ரொம்ப மரியாதையான மக்களாக இருக்காங்க. போகும்போதே வாங்க போங்க அப்படின்னு பயங்கர மரியாதையாக பேசுகிறாங்க. இவங்களும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த சுருளி கிராமத்தை என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மரப்பாலம் இருக்கும். அந்த மரப்பாலத்தில் எல்லோரும் இறங்கினதுக்கப்புறம் ஜீப் மட்டும் தனியாக எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் ஜீப்பில் ஏறி போவாங்க. ஸோ இவனுங்களே இறங்கிட்டு வெயிட் பண்ணுறானுங்க. ஜீப் கஷ்டப்பட்டு அந்த மரப்பாலத்தை தாண்டி உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே இவனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜீப்பில் ஏறும்போது திடீர்னு இவ்வளோ நேரம் மரியாதை பேசினா அந்த டிரைவர் மாறிடுறான். ஏன்னா மயிரை பிடிங்கி அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்களே, நீ உடனே ஏறணுமா, இறங்கடா அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க. ஊர்காரங்களா அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் ஊர்காரங்களாக போய் சேர்ந்து திட்டுறானுங்க, உங்களுக்காக என்ன வெயிட் பண்ணுமா, இப்போ ஏறுங்கடா நாய்களா அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க. என்னடா இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ மரியாதையாக பேசினானுங்க, அந்த மரப்பாலத்தை தாண்டின உடனே இவ்வளோ வயலண்ட்டாக மாறிட்டானுங்களே. சரி நம்ம வந்த வேலை இந்த திருடன் பிடிக்கிறது, அழுங்காமல் திருடன் பிடிச்சிட்டு நம்ம போயிடும்னு சொல்லிட்டு இவனுங்களும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஜீப்லேயே போய் அந்த கிராமத்துக்கு போயிடுறானுங்க. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு கல்லுக்கடை இருக்கும். அந்த கல்லுக்கடையில் போய் இப்போ ஜீப் நிற்கிது. இறங்கின உடனே கல்லுக்கடைக்காரன் இவ்வளோ நேரம் எங்கடா போனா அப்படி ஜீப் கடைக்காரன் கேட்குறான். இவன் கண்டமேனி கட்ட வார்த்தையிலே பேசுகிறான். இவனுங்களாம் ஷாக் ஆகிட்டு அப்படியே கல்லுக்கடைக்குள்ளே போகிறானுங்க. என்னடா இப்படி பேசிட்டு அலையிறானுங்க அப்படின்னு. உள்ளே போனவுடனே சரி கல்லுக்கடையில் கல் இருக்குதுன்னு பார்த்தா தாகத்தை தீர்க்கறதுக்கு இந்த தண்ணியை குடிங்கன்னு சொல்லி தண்ணியை கொடுக்குறானுங்க. அது கல்லும் கிடையாது, ஒரு பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது. கேட்டால் அதுக்குள்ளே அம்மோனியம் கலந்துருக்கேன் அப்படிங்கிறானுங்க. ஏதோ சரக்குக்கு பதிலாக அவனுங்களே ஸ்பிரிட்டு உருவாக்கிக்கிறானுங்க போல், அது என்ன நமக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் இவனுக்கு 2 பேர் யாருன்னு கேட்கும்போது தங்கண்ண தோட்டத்துக்கு குளிப்பறிக்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது கல்லுக்கடைக்காரன் சொல்கிறான், லூசு பயல்களா, அந்த ஆள் வெளியூர் போய் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வரதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னோடனே சரி விடு 1 வாரம் வரைக்கும் நம்ம கடையில் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றான். இவனுகிட்டையும் ஒழுங்காக வேலை மாதிரிலாம் பார்த்துட்டு 1 வாரம் இருங்க, தங்க வந்தோடனே அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறான். இவனுங்களும் சரின்னு சொல்லி நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுறானுங்க.
நைட்டு நம்ம சஜீவை மட்டும் சைலண்ட்டாக வெளியே எழுந்திரிச்சு அந்த காட்டுக்குள்ளே வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா யாரோ 2 ஆள் ஏலியன்ஸ் மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு லைட்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி இவனுக்கு தோணுது. இவனுக்கு என்னன்னு புரியல. டக்குன்னு இன்னும் நல்லா உள்ளே வந்து பார்க்குறான். இவனுக்கு எதுவும் தெரில. சரி ஓகே போய் படுத்துடலான்னு போய் படுத்து வைக்கிறான். அந்த கல்லுக்கடைக்கு பக்கத்துலேயே ஒரு வேட்டைக்காரனோட குடும்பம் அங்கே இருக்கும். குழந்தை குட்டி எல்லாம் எதுவும் கிடையாது, புருஷன் மட்டும் 2 பேர் மட்டும்தான். அவன் தான் நைட்டு வேட்டைக்கு போயிட்டு காட்டுக்குள்ளே எல்லாம் வேட்டையாடிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இந்த கல்லுக்கடைக்கு தேவையான கறியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வேட்டைக்கு போயிட்டு வந்து எங்கேயோ போய் தொலைஞ்சிருப்பான். அவன் முன்னாடி வந்து கல்லுக்கடைக்காரன்ட்ட எங்கே என் புருஷன் அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிகிட்டு இருக்கிறான். கல்லுக்கடைக்காரனை ஏண்டியா வர வரைக்கும் கூட பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப வல்கராக பேசுகிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கான்ஸ்டபிளுக்கும் நம்ம வந்து எஸ்ஐக்கும் என்னடா இவனுக்கு இவ்வளோ வல்கராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. கல்லுக்கடைக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இவனுக்கு 2 பேர் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டபிள் சஜீவனும் அந்த கல்லுக்கடைக்காரனும் சேர்ந்து ஏதோ பொருள் வாங்குறதுக்காக கிராமத்தில் இன்னொரு கிராமத்தை பார்க்க போகிறானுங்க. அங்கே போய் பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது சும்மா வந்து இந்த ஊரில் இருக்க அம்மாவோட விஷயம் அப்படி இப்படின்னு நிறைய கதை சொல்லிட்டு வர்றாப்புல. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம பொருள் வாங்க போன ஒரு மாதிரியாக பார்க்குறதுன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, அவன் 2 பொண்டாட்டியும் அவனே அடித்து கொண்டுட்டான், இப்போ அழகான ஒரு பொண்ணு மட்டும்தான் அவன் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலாக பேசுகிறாப்புல. ஐயோ என்னையா 2 பொண்டாட்டியும் அடித்து கொண்டுட்டானா அப்படின்னு ஷாக்காகி இவர் கேட்குறாப்புல. அதெல்லாம் நார்மல் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாப்புல. இந்த ஊரில் எல்லாருமே வந்து கொலகார பாவிகளாக தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு சஜீவனும் கம்முனி இவன் கூட வர்றான். கடைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்தோனியும் சஜீவனும் கறிக்கடைக்காரனும் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கறிக்கடைக்காரன் வந்து என்ன சொல்கிறான், நீ போய் வந்து பார்க்குறன்னா வந்து அந்த தங்கனை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சஜீவ் மட்டும் நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறான். அந்தோனி வந்துட்டு இல்லை முதலாளி வரட்டும், முதலாளி வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா தான் கூலியெல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறான். சஜீவ் மட்டும் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து ஊருக்குள்ளே நடந்து போகிறான். அந்த தங்கங்கிறவனோட தோட்டத்துக்கு போகிற வழியில் ஒரு வயசான பாட்டி வந்து விறகு வெட்டிகிட்டு இருக்குது. ஸோ இவனும் வந்து சைலண்டாக அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி இந்த தங்கன்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட தோட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பாட்டி என்ன குழி வெட்ட வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பாட்டி அப்படியே கிட்ட வருது. கிட்ட வந்த உடனே ஏன்டா சுருளிக்கே குழி வெட்டுற அளவு பெரிய ஆள் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி முறைச்சி கேட்குது. என்னது சுருளியா? ஏமா அந்த கிராமத்துக்கே நாங்கள் குழி வெட்ட வந்தேன், அந்த தோட்டத்துக்கு தான் குழி வெட்ட வந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி கையில் இந்த கோடாரியை வச்சுக்கிட்டு இவனை துரத்த ஆரம்பிச்சிருது. என்னடா அது வந்து வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி தலைதெறிக்க ஓடி அழுங்காமல் அவன் கறிக்கடைக்கு ஓடி வந்துடுறான். அன்றைக்கி நைட்டு நம்ம அந்தோனி சஜீவனை பிடிச்சி கண்டமேனி திட்டுறான். அந்த கறிக்கடைக்காரன் முன்னாடி உன்னை அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாலடா ஊருக்குள்ளே, யாரை கேட்டா தனியாக போனா, இப்போ பாரு அந்த கிழவி வந்து உன்னை துரத்திட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டமேனி திட்டுறான். சார் அப்படிலாம் இல்லை, அந்த கிழவி எதுக்கு துரத்துச்சுனே தெரியல அப்படின்னு சமாளிச்சிட்ருக்கான். இவனுக்கு ஆர்கியூமெண்ட் நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த கடை சந்து வழியாக ஒருத்தன் தலை மட்டும் உள்ளே விட்டு எட்டி பார்க்குறான். அவனை டேய் என்னடா ஏதோ கிரிமினல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு இல்லைங்க ஒன்றும் இல்லைங்கண்ணா சும்மா பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். சரி ஓகே நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா என் பொண்ணோட ஃபங்க்ஷன், எல்லோரும் வந்து தேவாலயத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறான். இவனுங்களும் இந்த ஊரில் சர்ச்சை இருக்க மாதிரியே தெரியல, இவனுங்க எங்கடா வந்து தேவாலயம் கட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தூங்க போயிடறானுங்க. அடுத்த நாள் காலங்காத்தால் வந்து காட்டுக்குள்ளே ஒதுங்கிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இது மாதிரி இங்கே சர்ச்சையிலேயே எங்கே ஃபங்க்ஷன் நடத்த போகிறானுங்க அப்படிங்கும் போது இந்த திருட்டு பையில எங்கேயாவது நடத்துவானுங்க அப்படின்னு வந்து அந்தோனி சொல்லிட்டு இருக்கான். அப்போ சஜீவன் சார் நம்ம தேடி வந்த திருடன் ஜாயை பற்றி எந்த வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குண்டா, வெயிட் பண்ணுறா, ஒரு வேளை வந்து இந்த தேவாலயத்தில் நடக்க போகிற ஃபங்க்ஷன் கூட வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி பார்க்கலான்ட்டு இப்போ மாதிரி கறிக்கடைக்கு வர்றானுங்க. கறிக்கடைக்கு வந்தோடனே நம்ம கறிக்கடைக்காரன் ஆர்டர் போகிறான். கறிக்கடையெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுரு, இந்த மீன் வாடை வாந்தி எடுத்த வாடை ஒரு மண் இருக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுரு அப்படின்னோடனே நம்ம சஜீவ் இருந்துக்கிட்டு என்ன இப்போ ஃபங்க்ஷன்னால 2 நாள் லீவு அவ்வளோதானே, நீங்கள் எல்லாம் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு தேவாலயத்தில் நல்லா சாமி முட்டுவாங்க, அதுக்குள்ளே நாங்கள் 2 நாளாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடறோம் அப்படின்போம். லூசு பையில நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகிறதே நம்ம வந்து கல்லுக்கடையில் தாண்டா அப்படின்னா உனக்கு ஷாக் ஆகிடுறாங்க. என்னது கல்லுக்கடையிலே அப்படின்னா அடுத்த 2 நாளைக்கு நம்ம கல்லுக்கடை தான் சர்ச்சு அப்படிங்கிறான். ஏன்னா இவனுக்கு லூசு பிள்ளைல இருப்பானுன்னு பார்த்தா இவ்வளோ ஒரு முட்டலாக இருக்கானுங்க, கல்லுக்கடை எப்போதான் சர்ச்சா மாற்றுவானுங்க அப்படின்னா இங்கே பாரு இதுதான் பலிபீடம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லோரும் வந்து கர்த்தரை வந்து பிரார்த்திப்பாங்க, நீ ஒன்றும் அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுங்களும் என்னமோ பண்ணிட்டு போங்கடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேலை பார்க்க போயிடுறானுங்க. ஸோ கரெக்டாக அடுத்த நாள் வருது, ஊர் மக்கள் எல்லாருமே இப்போ சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. ஸோ கல்லுக்கடையவே இவனுக்கு நீட்டாக எல்லாம் சர்ச்சாக க்ளீன் பண்ணி மாற்றிடுறானுங்க. சர்ச்சில் ஏதோ வந்து குழந்தைக்கு வந்து ஏதோ கிறிஸ்டின் முறைப்படி ஏதோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் ஊர் மக்களாக வந்துக்கிட்டு அங்கேயே சாப்பாடு போடுறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபாதர் வந்துட்டு சர்ச்சில் எல்லா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இவனுங்களும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் தொலைவி பார்க்குறானுங்க. அந்த ஜாயிங்கிறவனை கண்டுபிடிக்கவே முடியல. சரி ஓகே என்னடா பண்ணுறதுன்னு சரி சரக்காவது அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டில் போய் அந்த அம்மோனியம் கலந்த சரக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வந்து அடிச்சுட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம அந்த வேட்டைக்காரன் வந்து காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறான். நம்ம அந்தோடனே அவனோட நான் வேட்டைக்கு போய்ட்டு வரேன்ட்டு அவன் போயிடுறான். இங்கே இவன் நம்ம சஞ்சீவ் வந்து நம்ம கல்லுக்கடைக்கே வந்து நைட்டு திரும்பி வந்துடுறான். சரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம கல்லுக்கடைக்காரன் உட்காந்து நைட்டு வந்து காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்கான்.
அப்போ நம்ம வந்து சஜீவனை கூப்பிட்டு, டேய் இந்தா ஒரு 500 காசு வச்சுக்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறியே அப்படின்னு சொல்லி 500 காசை கொடுக்குறான். இவன் இவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, இவன் சரியான புறம்போக்கு, எப்படி கொடுக்குறான்னு இவன் யோசிச்சு நிற்கும்போது, இரு இரு இரு, ஆமாம் 3-4 நாளாக இங்கே தானே வந்து சாப்பிட்றீங்க தூங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு வாடகை யார் கொடுப்பா, அந்த வாடகை காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு 500 பிடிக்கிட்டு இன்னும் ஒரு 1200 மட்டும் காசை கொடுத்து சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். இவனை திருத்தவே முடியாதுன்ட்டு இவன் போய் சைலண்ட்டாக வெளியே உட்காந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகும்போது தான் நம்ம அந்தோணி வேட்டைக்காரன்னு வந்து வேட்டைக்கு போனவன் திரும்பி வர்றானுங்க. வரும்போதே அந்தோணி பிடிச்ச அந்த வேட்டைக்காரன் வந்து அடிக்க போகிற மாதிரி சண்டை கட்டிக்கிட்டே வர்றான். இங்கே வந்தோடனே கல்லுக்கடைக்காரன் நடுவில் குறுக்கு வந்து என்னையா சண்டை நிப்பாட்டுன்னு சொன்ன உடனே, இந்த நாயை கூட்டு போக வேணாம்னு அப்பயே நினச்சேன், இந்த நாயை கூட்டு போய் ஒரு கறியும் கிடைக்கல அப்படின்னே கல்லுக்கடைக்காரன் டென்ஷன் ஆகிடுறான். ஏன்டா வேட்டைக்கு போயிட்டு கறி இல்லாமல் தான் நான் கறிக்கு என்னடா பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறான். ஸோ ஏன் இவனுக்கு வேட்டைக்கு போனப்போ வந்து கறி கிடைக்கல அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்தோணி தான் சொல்கிறான், ஸோ காலையில் சண்டையில் நீ வந்து தடுத்தனால தான் என்னை மறுபடியும் இந்த கல்லுக்கடையில் வந்து வேலை கொடுத்துருக்காங்க, அப்படி தானடா ஒரு எஸ்ஐக்கு கான்ஸ்டபிள் சப்போர்ட் பண்ணி ஒரு கல்லுக்கடையில் வேலை வாங்கி தரீங்க அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்லிகிட்டு இருக்கான். சரி விடுங்க சார், போன மேட்ரு என்னாச்சு, அந்த வந்து வேட்டைக்காரன் தான் ஜோயா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா அவன் வேறு ஏதோ வந்து இருகூர்காரனாமா, அந்த இடத்துல ஏதோ தண்ணியை போட்டுட்டு வந்து மாட்டை கிட்ட ஏதோ இப்போ வந்து வாங்கி விற்றுவிட்டானாமா, அதனால் ஊரை விட்டு துரத்துட்டானுங்க, அதனால் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி தான் சார் அவனை பிடிக்கிறது அப்படின்னு, இருறா நாளைக்கு ஏதாவது வழி பிறக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணுறானுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஊருக்கு அண்ணன்னு ஒரு கேரக்டர் வருது. அவன் யாருன்னா, இந்த கிராமம் வந்து கேரளா கர்நாடகா மலைப்பகுதிகளில் இருக்கிற கிராமம். ஸோ பார்டருங்கிறனால கர்நாடகாவோட பார்டரில் இருக்க குடகு மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, காவிரி ஆறு உருவாகிற இடம், அந்த ஏரியாவில் இருக்க ஒரு குடகு மலைக்காரன் வந்து இங்கே வந்து அடிக்கடி வருவான். அவன் பேர் தான் அந்த அண்ணன்கிற கேரக்டர். இவன் வந்தவனை சஜீவனை பார்த்து நீ யார் புதுசாக இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன், இங்கேயா, இல்லை நான் தங்கண்ணை தோட்டத்துக்கு குளிவிட்டு வந்திருக்கேன், அவர் வர ஒரு வாரம் அவங்கனால நம்மளோட கல்லுக்கடையில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கல்லுக்கடைக்குள்ளே போய் கல்லுக்கடைக்காரன்ட்டையும் பார்த்து இவனுக்கு 2 பேரும் வந்து வித்தியாசமாக இருக்கானுங்க, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்கிறான். கல்லுக்கடைக்காரனை இவனுங்களை கூப்பிட்டு, இவன் பேர் தான் அண்ணன், பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக கணிச்சிருவான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு அவங்களோட குடகுமலை பகுதியில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, அதுக்கு இவனுங்களும் போகிறானுங்க. எல்லாம் போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கேம் நடக்குது. ஒரு மரக்கட்டையை வந்து போட்டு அதுக்கு மேலே 2 பேர் உட்காந்துக்கணும், சப்புன்னு கணத்தில் அப்பிக்கணும். என்னடா இது கேமுன்னு தெரியல. எவன் வந்து முதல்ல கீழே விழுவுறானோ அவன் தான் அவுட்டு. சரின்னு சொல்லி அண்ணன் தான் அதில் வந்து பயங்கர சாம்பியனாக இருக்கான். வர்றவனெல்லாம் அடித்து 2 அப்பில் வந்து கீழே தள்ளி விட்டுறான். ஸோ வந்து இதில் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சஜீவனை பெரிய வந்து வீரம் மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஏற்றி விட்டு அவனை வந்து அண்ணனோட போட்டி போட ஏற்றி விட்றானுங்க. இவனும் வேணாம்னு சொன்னாலும் இவனை கேட்க மாட்டேங்கிறான். அண்ணனும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அப்புறம் இவனும் திருப்பி அப்புறம் இவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறதே அப்போ தான் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. ஏன்னா அண்ணனுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தது யாருமே கிடையாது. ஸோ ஒரு வழியாக அண்ணன் ஆனால் ஜெயிச்சிட்றான். ஜெயிச்சதுக்கப்புறம் இவன் சோகமாக வர்றான். சோகமாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த நைட் டைமில் இவனுக்கு ஒரு பிரம்ம மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த கிராமத்தில் இருக்க வரைக்கும் அது மாதிரி அடிக்கடி வெளியே போயிட்டு வந்து மறுபடியும் வந்து ரூமில் வந்து அந்தோணி கூட போய் படுத்துக்கிறான். காலையில் கூட நம்ம அந்தனி கேட்குறான், நைட் எங்கடா அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போயிட்டு வர்றா அப்படின்னு கேட்கும்போது இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் பக்கத்தான படுத்திருந்தேன், நீ என்ன லூஸா அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். அப்படியே நம்ம அண்ணன் எங்கன்னு காட்டுறானுங்க. ஸோ காவிரியாறு வந்து உருவாகிறதுக்கு அந்த சின்ன ஓடைகள் இருந்தாலும் வரும் பார்த்தீங்களா, அந்த ஓடையில் ஒரு பக்கத்தில் அண்ணன் அப்படியே அடிபட்டு செத்து போன மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம வேட்டைக்காரன் அந்தோணி சஜீவன் 3 பேருமே வேட்டைக்கு போகலான்னு வந்து போகிறானுங்க. அங்கே போகும்போது இருட்டில் எல்லாம் பயந்து பம்பிக்கிட்டு போகிறானுங்க. நம்ம வேட்டைக்காரன் மட்டும் வந்து குடி போதையில் அப்படியே வளரிக்கிட்டே போகிறான். அப்படி போகும்போது நம்ம சஜீவனுக்கு ஒரு 2 ஏலியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் ஏலியனை பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏலியன்ஸ் மாதிரியே 2 உருவம் போகிற மாதிரி தெரியுது. இவன் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிடுறான், நடுக்கத்தில் அந்த ஏலியன்ஸை வந்து சுட்டுறான். சுட்ட உடனே கிட்ட வேகமாக வந்து ஓடி போய் பார்க்குறானுங்க. அப்பன்னு பார்த்து அந்தோணிக்கு வந்து இடுப்பு சுலுக்கிக்குது. இருந்தாலும் நொண்டிக்கிட்டே ஓடி போய் பார்க்குறானுங்க. அங்கே போய் பார்த்தா பண்ணி செத்து கிடக்குது. சரின்னு சொல்லி அதை வந்து நிமித்தி எல்லாம் பார்க்குறானுங்க. நிமித்தி பார்த்துட்டு சரி ஓகே கறி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வேட்டைக்காரன் வந்து இவனோட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிடுறான். இவனை அந்தோணி திரும்பி பார்த்தா முதுகு வந்து பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா பண்ணுறதுன்னு அந்த கறியை அப்படியே விட்டுவிட்டு அந்தோணியை வந்து ஷோல்டரில் கையெடுத்து போட்டுக்கிட்டு அந்த வேட்டைக்காரன் தொடங்கிட்டு அண்ணா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவன் இங்கே இருக்குன்னு சொல்கிறான். இவனுக்கு வந்து இந்த பக்கம் போகலான்னு பார்க்கும்போது மறுபடியும் வாய்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கேட்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகலான்னு பார்த்தா வந்து வேற ஒரு டைரெக்ஷனில் கேட்குது. இந்த காடு நம்மளை வேறு ஏதோ பண்ணுது, அதை எப்படியாவது அழகாமல் இங்கே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேருமே பொறுப்பாக காட்டுறது வெளியே வர்றானுங்க.
ஆனால் நைட்டு முழுவதும் அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்து வெடிஞ்சதுக்கப்புறம் தான் இவனுங்களால் காட்டிலேருந்து வெளியே வர முடியுது. வந்த உடனே கழுக்கடைக்காரன்ட்ட இவனுக்கு முதுகில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, ஐயோ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கானேன்ட்டு அவனை அப்படியே வந்து கட்டையை வச்சு கட்டி ஊர் மக்கள்லாம் தூக்கிட்டு, ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணு வந்து சின்ன சின்னதாக மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறானுங்க. நம்ம கறிக்கடைக்காரன் அந்த பொண்ணோட வீட்டு முன்னாடி நின்று, ஏம்மா தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணு வெளியே வந்து ஏன்டா புறம்போக்கு நாய்களா அப்படிங்கிற மாதிரி கண்டமாரி திட்டுது. இவனுங்களும் அவன் தலையை குனிச்சிட்டு நிற்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, லைட்டாக முதுகில் அடிபட்டுருச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான். முதுகு தண்டு உடம்பே விலகி இருக்குது, லைட்டாக அடிபட்டுருக்குதா, சரி கொஞ்சம் காசு செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம சஜீவன் இருக்கு காசு இருக்குது தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். சரி எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்ட்டு மணின்னு ஒரு பையனை வந்து கூப்பிட்றான். அந்த பையன் யாருன்னா இந்த பொண்ணோட வந்து தூரத்து உறவு. ஸோ இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக அந்த பொண்ணு கூடவே இருக்கிற ஒரு சின்ன பையன். அந்த பையனும் வந்துடுறான். வந்த உடனே சரி வந்து உன் பார்ட்னரை வந்து ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கழட்டிட்டு அம்மனை கட்டையாக கொண்டு வந்து உள்ளே வந்து படுக்க வை அப்படின்னு சொல்கிறான். இவனை என்னது அம்மனை கட்டையாவா என்னடா அப்படின்ட்டு சரின்னு சொல்லி இவனும் கொண்டே படுக்க வச்சிடறான். அங்கே போன உடனே அங்கே நிறைய வந்து மாயாஜாலம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ரூமில் வந்து பண்ணி வச்சுருக்கா. இவன் என்ன சொல்கிறா, இந்த ட்ரீட்மெண்ட் முடிய வந்து எப்படி நைட்டு ஃபுல்லாகிரும், அதனால் வந்து சாப்பாடு இருக்கும், அந்த பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு நீ போய் சாப்பிட்டுட்டு போய் படு அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் இவனை வந்து நிறைய மேஜிக்கல் விஷயமெல்லாம் பண்ணி ஆயில் வச்சு அப்ளை பண்ணி என்னென்னமோ பண்ணுறா, வந்து நைட்டு முழுசும் பண்ணுறா. பண்ணிவிட்டு வந்து அவனை சரி பண்ணிடுறான். அடுத்த நாள் காத்தால் நம்ம அந்தோணி வந்து நல்லா குளிச்சுட்டு தெம்பாக தெளிவாக முதுகு தண்டு உடம்புலாம் சரியான கூட வர்றாப்புல வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அழுங்காமல் கேட்குது, நீ போலீஸ் தானே அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நீ எங்கே பிறந்த எங்கே வளர்ந்த எல்லாமே எனக்கு தெரியும், ஃப்யூச்சர் கூட எனக்கு தெரியும், சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம சஜீவனை கூட்டிகிட்டு அழுங்காமல் வந்து வெளியே வந்துடுறான். இவனுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தூரத்துலேருந்து ஓடி வருது. ஓடி வந்து நம்ம சஜீவனை பிடிச்சி, ஏன்டா பொறுக்கி பயலை அந்த பையனை என்னடா பண்ணேன் அப்படி இப்படின்னு போட்டு அடிக்குது. காசு கூட கொடுக்காம வந்து எஸ்கேப் ஆகிறீங்களா இங்கேருந்துன்னு அடிக்கும் போது நம்ம அந்தோனிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பண்ண அந்த பையனை அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். உடனே இருன்னு பாக்கெட்லேருந்து ஒரு 1000 ரூபா காசை எடுத்து கொடுத்து நீ போமா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சுட்றான். அந்த பொண்ணை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இவன் அங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தனியாக பேசிட்டு வர்றான். பேசிட்டு வந்து இவன் வந்துடுறான். இங்கே வந்த உடனே டே இங்கேனால பரவாயில்ல, நம்ம ஊராக இருந்தால் போக்சோ சட்டத்தில் நீ வந்து அரெஸ்ட் ஆகிருப்ப அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா அந்த பொண்ணு வந்து அந்த சின்ன பையன் மணிங்கிற பையனை நம்ம சஜீவன் ஏதோ வந்து பண்ணிட்டான், அவன் வந்து ஃபிசிக்கலாக மாலஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இவன் வந்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன், நீங்களும் திருப்பி இதுவே சொல்கிறீங்களே அப்படின்னோடனே, அவள் தான் தெளிவாக சொல்லிட்டாளே அப்படின்னு அவன் திட்டுறான். உங்களுக்கு அந்த பொண்ணு நைட்டு வந்து என்னென்ன பண்ணாங்கிறத நானும் தான் பார்த்தேன் அப்படின்னோடனே அந்தோனிக்கு வந்து புரிஞ்சிடுது. சரி நைட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து அந்த மேஜிக்கிற பேரில் நிறைய விஷயம் வந்து பண்ணும்போது இன்டிமேசியாக பண்ணும்போது அதை பார்த்த உடனே வந்து இவனும் அந்த பையன்கிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டான் போலன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை வா வந்து நம்ம கல்லுக்கடைக்கு போகலான்னா கல்லுக்கடைக்கு போய் கிளம்பி வர்றானுங்க. அந்த பக்கம் நம்ம ஊருக்கு போன தங்கம் இப்போ நம்ம ஜீப்பில் நம்ம கல்லுக்கடைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஜீப்பில் வரும்போதே சில பேர் சொல்கிறானுங்க, உன் தோட்டத்தை குளிப்பறிக்க வந்தவங்க கல்லுக்கடைலாம் தங்கியிருக்கானுங்கன்னு. இவனும் வந்து யோசிச்சுக்கிட்டே வர்றான். கல்லுக்கடைக்காரனவனை கல்லுக்கடைக்காரனை செம்ம ஏற்றுறான். ஏன்டா என் பேர் சொல்லி எவன் வந்தாலும் உள்ளே விட்ருவீங்களா, யாரை கேட்டால் வந்து ஏதோ 2 பேர் வந்தாண்டா ஊரில் உள்ளே விட்ருக்கீங்களாமா அப்படின்னு. ஏன்டா உன் பேர் சொல்லி தாண்டா அந்த டிரைவர் கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு. அந்த டிரைவர் அந்த ஜீப்பில் தானே வந்து நம்ம தங்கனை வந்திருப்பான், டிரைவர் அங்கே தான் இருக்கனால டிரைவர் பிடிச்சி ஏறானுங்க. டிரைவர் இருந்துக்கிட்டே தங்கம் மரியாதையாக பேசு, இந்த நம்ம ஊருக்காரங்களாம் எப்படின்னு உனக்கு தெரியுமில்ல, அவ்வளோ உந்து போட்டுருவோம் அப்படிங்கிறான். ஏன்டா என் பேரை சொல்லி எவனோ 2 பேர் வர்றான், நீ ஊருக்குள்ளே ஒரு வாரமாக தங்க வச்சுட்டு நீ என்னையே எடுத்து பேசுகிறேன். ஏன்னா இவனு 2 பேருக்குள்ளே சண்டை வருது. சரி இவன் இப்படியெல்லாம் சண்டை போயிட்டு இருக்கும்போது நடுவில் வேட்டைக்காரனு உள்ளே பூந்து எதுக்கடா சண்டை கட்டிட்டீங்க, அதான் அங்கே வர்றானுங்க பாருங்கள், அவனுக்கு தான் 2 பேர் வந்தது, அவனுக்கிட்டே வந்து பிடிச்சி கேட்பான் அப்படின்னோடனே அப்போ தான் நம்ம சஜீவனும் அந்தோனி வந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. கிட்ட வரும்போதே நம்ம அந்தோனிக்கு லைட்டாக பொறி தட்டிடுது. ஊருக்காரங்க எல்லாம் ஒன்றா இருக்கானுங்க, ஏதோ லைட்டாக மேட்ரு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதுவும் வாய் விடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிட்ட வந்தவொடனே ஊருக்காரங்களா, யாரா நீங்கள், எதுக்குடா இங்கே வந்தீங்க, யாரா உங்களை வர சொன்னான்னு சொல்லி அந்த தங்கனே கேட்குறான். இல்லைண்ணே நான் தங்கண்ண தோட்டத்துக்கு வந்து குளிப்பறிக்க வந்தேன் அப்படின்னு சப்புன்னு ஒரு அப்புட்டு அந்த தங்கனே நான் தான்டா, எங்கிட்டே என் தோட்டத்துக்கு குளிப்பறிக்க வந்து போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே செங்கனூர்லேருந்து கால் வந்துச்சு, அந்த ஃபோன் வந்தனால தான் அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம் அப்படி இப்படின்னு. இவனுக்கு அந்த கதையெல்லாம் உற வேலை வச்சு கதை யாரா நீன்னு சொல்லி ஃபுல்லாக பிடிச்சிட்றானுங்க. சரி நீ யாரெல்லாம் சொல்ல வேண்டாம்ல, சரி விடு வந்து அப்படின்னு நம்ம கறிக்கடைக்காரன் வந்து இவ்வளோ எதுக்குப்பா பேசிக்கிட்டு டக்குன்னு முடிச்சு விட்ருங்க அப்படின்னு கொலை பண்ணுறதா அசால்ட்டாக சொல்கிறான். என்னது முடிச்சு விட்றதா, ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கான். ஒருத்தன் சர்க்கரை போட்டு எரிச்சிடலாங்கிறான், ஒருத்தன் வந்து வெட்டி வந்து ஆற்றுல வீசிடலாங்கிறான். அந்த பொம்பளை வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே குப்பைக்குழி சும்மா தானே கிடக்கு, வெட்டி அந்த குப்பைக்குழியிலே போடுங்க உரமாவது வரும் அப்படிங்குது. இவனுக்கு அப்படியே ஷாக்கில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலே விட்டா வந்து கதைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்மளோட சஜீவன் வந்து
ஸோ ஒரு துப்பாக்கி வந்து மறைச்சி வச்சுருப்பான் வேட்டிக்குள்ளே. அதை டக்குன்னு வந்து வெளியெடுத்து மேலே பார்த்து சுட்ட உடனே எல்லோரும் வந்து பயந்துடுறானுங்க. நம்ம தங்கனை வந்து கன் பாயிண்டில் லாக் பண்ணி வாடா உன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்து தங்கனை இழுத்துக்கிட்டு எவனாவது முன்னாடி வந்தீங்க சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கனை மட்டும் கூட்டிகிட்டு அழகாமல் அவன் வீட்டுக்கு போகிறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே பின்னாடியே ஊர்க்காரங்க எல்லாம் வந்து அப்படி பின்னாடியே நடந்து போகிறானுங்க. இவனுங்க ஏன் தங்கனை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானுங்கன்னா, அந்த மருத்துவச்சிக்கிட்ட இவன் தனியாக போய் சைலண்ட்டாக அந்தோணி பேசியிருப்போம் பார்த்தீங்களா, அப்போ அவகிட்டேருந்து ஏதோ ஒரு க்ளூ வாங்கியிருப்பான். இவனுக்கு தேடிட்டு இருக்க ஜாய் வந்து தங்கன் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லி. சரின்னு சொல்லி இவனுக்கு தங்கன் வீட்டுக்கு பொறுமையாக நடந்து கூப்பிட்டு போகிறானுங்க. போகிற வழியில் தங்கன் வந்துக்கிட்டு, சார் நான் வெளியூருக்காரன், இங்கே வந்து கொஞ்சம் வந்து பணம்லாம் இருந்தனால அது நிலத்தை வாங்கி செட்டில் ஆகிட்டேன், என்ன ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். மூடிட்டு நடுறா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு இழுத்துட்டு போகிறானுங்க. கரெக்டாக அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டினோடனே அவன் பொண்டாட்டி வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்த உடனே இவன் சாக்காய் பார்க்குறா. துப்பாக்கி 2 பேர் வந்த உடனே இந்த மாதிரி இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து புருஷன் பேரை வந்து கேட்கும்போது அவன் தங்கன்னு சொல்கிறான். அப்போ ஜாய்ங்கிறது இங்கே யாருன்னு கேட்கும்போது என் தம்பி தான் அப்படின்னு சொல்கிறான். உன் தம்பியா, எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடம்பு சரியில்லை, உள்ரூமில் தான் படுத்திருக்கான் அப்படின்னோடனே இவனுக்கு உள்ளே போய் பார்க்குறானுங்க. அவனுக்கு ஜாய்ங்கிறவனுக்கு பக்கவாதம் வந்து அப்படியே கை காலம் அசைக்க முடியாமல் அப்படியே படுத்த படிக்காவே இருக்கான். என்னடா இவ்வளோ தூரம் தேடி பிடிச்சி வந்தவன் பக்கவாத நோயினால் கடைசி 1 வருஷமாக படுத்த படிக்க கிடக்கிறானா, சரி என்ன பண்ணுறது, இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி கொண்டே கோர்ட்டில் ஆஜர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொண்ணும் தங்கனும் வந்து கெஞ்சுறாங்க. சார் 1 வருஷமாக பக்கவாத நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு தான் சிரமம், ஸோ அதனால் நாங்களே பார்த்துக்குறோம் சார், தயவுசெய்து விடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, இவனை எப்படியாவது நாளைக்கு கோர்ட்டில் ஆஜர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சஜீவன் வந்து திமுறான். அப்பன்னு பார்த்து ஊர்க்காரங்க எல்லாமே உள்ளே வந்துடுறாங்க. நம்ம தங்கனோட பொண்டாட்டி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது, ஜாயை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இவ்வளோ தூரம் பம்பிட்டு இருந்தவங்க திடீர்னு சிரிக்கிறாங்களேன்னு பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி நம்ம கறிக்கடைக்காரனை பார்த்து, அண்ணா நம்ம கறிக்கடைக்காரனே என்னமோ நம்ம ஜாயை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக போகிறாங்களாமா அப்படின்னோடனே அவனும் என்னது நம்ம ஜாயை கூட்டு போக போகிறாங்களா, எப்படி கூட்டு போகிறாங்க, சரி பார்ப்போமே அதையும் அவன் நக்கலாக சிரிக்கிறான். எல்லோரும் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த சஜீவன் கடுப்பில் கன்னை எடுத்து நம்ம கறிக்கடைக்காரனை வந்து ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணும்போது அவனோட ஒரு காது வந்து பிச்சுக்கிட்டு போய் வந்து அன்சைட் புல்லட் போயிடுது. பார்த்த உடனே இவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பாரா என்னையே சுட்டானுங்க அப்படின்ட்டு அப்படியே கண்ணை ஒரு செகண்ட் வந்து மூடி திறக்கிறான். அப்படியே அந்த ஊர்க்காரங்க எல்லாமே அதே மாதிரி கண்ணை மூடியே வந்து திறக்கிறாங்க. ஸோ காது போனதை பற்றி வந்து அவன் வந்து அவனுக்கு வலியும் இல்லை, அதை பற்றின கவலையும் இல்லை. டக்குன்னு கீழே படுத்து கிடந்த ஜாய் வந்து அந்த கறிக்கடைக்காரனை கூப்பிட்றான். டே இட்டிச்சா இங்கே வான்னு கூப்பிட்றான். கிட்ட போனவனே என்னடா ஜாய் கண்ணா அப்படின்னு சொல்லி பாசமாக இவனும் கேட்குறான். அவங்க என்னை கூப்பிட்டு போத்தானே வந்தாங்க, பரவாயில்ல என்னை கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவனும் கண்ணை மூடி முழிக்கிறான். அதே மாதிரி இவனும் அதே மாதிரி கண்ணை மூடி முழிக்கிறான். ஸோ இவனுங்களை எது கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம போலீஸ்காரங்களும் என்ன பண்ணுறானுங்க, சைலண்ட்டாக நம்ம அந்தோணி எடுத்து வந்து அந்த அவனுக்கு ஊருக்கு வரும்போது வந்தானுங்களே ஒரு ஜீப்பு, அந்த ஜீப்லேயே அவன் வந்து வண்டி ஓட்டுறான். சஜீவன் லெஃப்ட் சைடு உட்காந்துக்கிறான். இவன் வந்து முடமாக இருக்கிறனால பின்னாடி சீட்டில் வந்து தூக்கி போட்டுறானுங்க. தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே வந்து போயிட்டுருக்கிறானுங்க, காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு. இந்த படம் முடியும் போது இந்த படத்தோட கதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்செப்ஷனை வந்து சொல்லும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த ஜோயிங்கிறவன் வந்து இவங்க 2 பேர் போலீஸ்காரங்க மட்டும் இந்த ஊருக்கு வந்து கிரிமினல்ஸை பிடிக்க வந்த ஆளு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அவங்கள 1 வாரம் 2 வாரம் விட்டுருவானுங்க. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும் இவனுக்கு தான் போலீஸ்காரங்கன்னு. இருந்தாலும் அவனுக்கு என்னென்ன பண்ணுறானுங்க அப்படிங்கிறத அப்படியே ஜோவியில் அவனுக்கு பின்னாடியே சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு லாக் பண்ணுவானுங்க. அதனால தான் அந்த மருத்துவச்சி பொண்ணு வந்து 1 வாரம் ஆனதுக்கப்புறம் நீ தேடி வந்த அந்த கிரிமினல் வந்து அந்த வீட்டில் தான் இருக்கான், போய் தேடுன்னு சொல்லி அந்த கதையை வந்து அங்கே முடிச்சு வச்சுருப்பான். அதனால தான் இவனுங்களும் வந்து தங்கனை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போயிருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் அந்த கிராமத்துக்குள்ளே எப்படி நடக்குதுங்கிறத வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். மேபி வந்து சில பேருக்கு வந்து இது ஏலியன்ஸ்னால வந்து அந்த கிராமம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே நடந்த மாதிரி தெரியும். இன்னொன்று வந்து லூப்பிங் கான்செப்ட் மாதிரி, எப்படின்னா அந்த ஜோயிங்கிற ஒருத்தன் தான் வந்து முறையாக அந்த கிராமத்துக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு மறையிறதுக்காக அந்த மலைக்காட்டுக்குள்ளே வந்து தங்கியிருந்திருப்பான். அவன் வந்ததுக்கப்புறம் அவன் போய் வந்து 2 பேர்த்த கூப்பிட்டு வந்து அந்த ஊர்க்காரங்களாக மாற்றிடுறது. இப்போ நம்ம அந்தோணியும் சஜீவனும் வந்து இப்போ அந்த ஊர்க்காரங்களோட கட்டுப்பாட்டில் வந்து மாறிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ இவங்க என்னென்னா அந்த ஊர்க்காரங்களாகவே வந்து மாறிடுவாங்க. அந்த கதையை சொல்லும்போதே வந்து அந்த ஜாய் என்ன சொல்லுவான்னா, இந்த ஊரில் வந்து யாரை கொலை பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கொலை பண்ணலாம், யார் தண்ணி அடிக்கணும்னு நினச்சா தண்ணி அடிக்கலாம், என்ன பொண்ணுங்க வேணுமோ பொண்ணுங்க இருக்குது, எல்லாமே இருக்குது, இதை விட வந்து சொர்க்கம் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்.
ஸோ இது வந்து ஏலியன்ஸோட கான்செப்டோ இல்லை ஏதோ ஒரு மாய கட்டுப்பாட்டில் இயங்குற கிராமம் மாதிரி ஒரு கான்செப்ட்லேருந்து படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத ஸோ தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை வந்து கன்சர்வேட்டிவ் கிரிட்டிசிசமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கான்செப்டில் வர்ற ஒரு படங்கிறது நமக்கு வந்து பார்த்தாலே அவ்வளோ சீக்கிரம் புரியறதில்லை. என்னால் முடிஞ்ச அளவு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கதை இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு கமெண்ட் மட்டும் இந்த வீடியோஸ்க்கு வந்து போட்டுவிட்ருங்க. And thank you guys for watching our video, and we will see you on next video. Thank you guys. Bye bye.